18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, தீபாவளி வரப்போகுது. ஊருக்கு போகணும். பஸ்ஸை பிடிக்கிறதா ட்ரெயினை பிடிக்கிறதா என்னன்னு தெரியலையே. ஐயோ, சுங்கச்சாவடியில கூட்டம் அள்ளுது. எப்படி ஊருக்கு போய் பட்டாசை கொளுத்த போறோம், முறுக்கு சீடையை சாப்பிட போறோம்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக எங்களுடைய ஸ்பெஷலா சில விஷயங்களை எடுத்து கொடுக்குறோம். பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஊருக்கு போங்க. பஞ்சாப் வீரத்தின் விளைநிலம். நாங்க போவோம் ராணுவத்துக்கு, எதிரிகளை தூக்கி போட்டு பந்தாடுவோம், நேர்மையின் சிகரம் அப்படின்னு சொல்லி நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதே பஞ்சாப்ல போலீஸ்ல ஒரு உயர் அதிகாரி, அவர் ரொம்ப உயர் அதிகாரி, அவரு கொஞ்சம் போல சொத்து சேர்த்திருக்கார். ஒரு 10 கோடிக்குள்ள சேர்த்திருக்கிறாரு. அம்புடுத்தியா ஒரு 1.5 கிலோ தங்கத்தை தான் வாங்கி வச்சிருந்திருக்காரு. ஒரு 10-15 தங்கவாச்சி வாங்கி வச்சிருக்காரு. இது குத்தம்னு சிபிஐ அவரை பிடிச்சிருக்காங்க. இங்க ஒரு நாய் ஒரு வீட்டில் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்கு காவலா இருந்திருக்கு. ஒரு பாம்பு உள்ள வந்திருக்கு. அந்த பாம்பு கிட்ட போய் இந்த நாய் சொல்லியிருக்கு, எங்க ஓனர் நல்லவரு, தயவு செஞ்சு பேசாம போயிரு, இல்லைன்னா கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஆனா இந்த பாம்பு தீபாவளி போனஸ் வாங்காம போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ள வந்திருக்கு. இந்த நாய் லவக்குன்னு கடிச்சு பிடிச்சு. முதல்வர் ஐயாவுக்கு மனசுல ரொம்ப நாளா ஒரு நெடல் இருந்திருக்கும் போல் இருக்கு. ஆணவ கொலைன்னு சும்மா வியாடு சவுட்டு மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. லவ் பண்ணா சடக்குன்னு வெட்டிடுறாங்க, ஏதாவது பேசுனா சடக்குன்னு வெட்டிடுறாங்க. இதை தடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு அவங்க பரிந்துரை பண்ற விஷயத்தை நான் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து விதமான ஆதிக்க மனப்பான்மைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். ஆதிக்க எதிர்ப்பும் சமத்துவ சிந்தனையும் கொண்ட சுயமரியாதையையும் அன்பும் சூழ்ந்த மானுடத்தை உருவாக்குவதற்கான பரப்புரையை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவரின் கடமை. சீர்திருத்த பரப்புரையும் குற்றத்திற்கான தண்டனையும் வாழும் கேடயமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். இது குறித்து தேவையான பரிந்துரைகள் அளிப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு KN பாஷா அவர்கள் தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுடவியல் அறிஞர்களை கொண்ட ஒரு ஆணையம் அமைக்கப்படும் என்பதை என்னுடைய முக்கியமான அறிவிப்பாக இம்மாமன்றத்தில் அறிவிக்கிறேன். இந்த ஆணையம் அரசியல் இயக்கங்கள், சட்ட வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் என அனைத்து தரப்பினர் கருத்துக்களையும் பெற்று இப்பொருள் குறித்து உரிய பரிந்துரைகளை வழங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஆணவ படுகொலை தடுக்கும் நோக்கில் உரிய சட்டமேற்ற தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று உறுதியளித்து அமைகிறேன். இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசு கடனை வாங்கி வைத்து விட்டது அப்படின்னு எடப்பாடி ஐயா குமுறினார்ல. என்கிட்ட லிஸ்ட் இருக்கு, ஆதாரம் இருக்கு, யாரு கடன் வாங்கினா யாரு அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம தங்கம் தென்னரசியா சொன்னார்ல. முதல்ல அதை ஒருட்டு பார்த்துட்டு வந்திருக்க. அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சுட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சியை, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த குரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை. தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு. இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே, அந்த ஆட்சி இல்ல, நீங்க சேர்ந்திருக்கீங்க. சேர்ந்த காட்சியினால தான் அந்த ஆட்சி மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவைகளை சொல்வேன். 5வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது 14வது நிதிக்குழு பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது.
அதனால்தான் நம்ம நிகர பொது கடன்களை பார்வையில் சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது 32% கீழே குறைந்திருக்கிறது. ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவல்யூஷன்ல இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடுகள் வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத் தருவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும். எடப்பாடியா சொல்றாரு, ஏகப்பட்ட திட்டத்தை நாங்க அப்படியே இறக்குறதுனால துட்டு தேவைனால கடன் வாங்கணும். நீங்க ஒரு திட்டமும் இல்ல, ஒரு பிளானிங்கும் இல்ல, ஒண்ணும் இல்ல, கடனா வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கியா. அதை பார்க்கும் போது என் மனசெல்லாம் உள்ளுக்குள்ள கப்பன்னு எரியுதுங்காரு. எதுக்குன்னு தெரியல. நிதியமைச்சர் சொல்றாரு, நீங்க வாங்கின கடனுக்கு 1,40,000 கோடி வட்டி கட்டணும். நாங்க வாங்கின கடனுக்கு இல்ல, நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்து தான் அந்த வட்டி இருக்குது. அதிமுக ஆட்சியில 10 ஆண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம். பல்வேறு பாலங்கள், அது மட்டும் இல்ல கல்லூரிகள், நல்லா தெரியும் தடுப்பணைகள், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட மூலதன செலவு அதிகம். ஆனா திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடி இருக்குது. மூலதன செலவு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா வருவாய் செலவு அதிகமா இருக்கிற காரணத்தால இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும். அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படும், நிபுணர் குழு அமைக்கப்படும் என்று நிபுணர் குழு அமைச்சாங்க. அந்த நிபுணர் குழு வந்த பிறகு கடன் வாங்கினது தான் அதிகமா இருக்குது. சுமார் 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் 4.5 ஆண்டு காலத்தில் மொத்தமா 73 ஆண்டு காலத்தில் 5,12,000 கோடி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டு காலத்தில் 4,50,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. அதாவதுங்க, நான் இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்டு இருக்கேன், ஆனா உங்களை மாதிரி உருட்டுக்கடை அல்வாவை கொடுக்கிறது யாரும் முடியல, அந்த அல்வாவை என்னால சாப்பிட முடியலையே அப்படிங்கிறார். எதுக்கு தெரியுமா? நீங்களே பார்த்துருங்க. ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த திட்டம் பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலும் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு, அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது. மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். இந்த தீபாவளி வருதுல்ல, இந்த தீபாவளி வருகின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் அவர் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அப்படி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு சுமார் 10% அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை. எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா நீங்க பிரிச்சு படிச்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குதா எப்படி பார்த்து சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்று என்பது மக்கள் உணர வேண்டும். எடப்பாடியை சொன்ன உடனே சிவசங்கர் ஐயா சட்டக்குன்னு எந்திரிச்சாரு. டி ராஜேந்தர் ஐயா எங்க பாசறையில இருந்து போனவர் தான், எங்களுக்கு அவரோட பழக்கம் இருக்கு, நாங்களும் பேசுவோம். என்னமோ நீங்க இருட்டு கடைன்றீங்க, நாங்க உருட்டு கடைன்றீங்க, நீங்க ஒரு திருட்டு கடைங்கிறது உங்களுக்கே தெரியுமா? சடக்குன்னு போய் பம்மறிய அப்படின்னு பேசுறாருலா. நமக்கு தான் ஒண்ணு புரிய மாட்டேங்குது. வரலாறு உள்ள கழகம், மகத்தான இயக்கம், நவீன தமிழகத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர் தலைமையில் இயங்கிய இயக்கம் இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு பெரிய சமூக கட்டமைப்போடு அடிப்படை கட்டமைப்போடு இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் என்பதை மற்ற மாநிலத்தில் பாராட்டுகிறார் என்றால் அத்தனைக்கும் காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எள்ளி நகையாடுவதால் பெரிய ஆளாயிர முடியாது. இது உங்கள் கட்சியை நிறுவிய மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்த கட்சி, உங்கள் கட்சியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த மறைந்த அம்மையாரை பார்த்த கட்சி. நீங்கள் எல்லாம் பழனிசாமியெல்லாம் எம்மாத்திரம் ஏதோ காலக்கோளாறு கம்பெனியை அன்றைக்கு லீஸில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போன காரணத்தினால் இன்றைக்கு அந்த அதிமுக என்ற திருட்டுக்கடையை நீங்கள் திருட்டுத்தனமாக கைப்பற்றி கையில் வைத்துக் கொண்டு திமுகவை எள்ளி நகையாடுகிற இந்த பணியை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்க பணத்தோட வந்து நிக்கிறோம், எங்க கிட்ட இவ்வளவு திட்டம் இருக்கு, கதவை திறந்து டக்குன்னு உள்ள கூப்பிட்டு வச்சு பணத்தை வாங்கி வச்சுக்கிறோம். அதை விட்டு நீங்க சடக்குன்னு மூடிட்டு குஜராத்துக்கு அள்ளி கொடுக்கிறார்கள், ஊப்பிக்கு அள்ளி கொடுக்கிறார்கள், மாப்பிக்கு அள்ளி கொடுக்கிறார்கள், தமிழகத்துக்கு கிள்ளி கொடுக்கிறார்கள் அப்படின்னு பேசினா என்ன அர்த்தம்னு கேட்கிறேங்கிறாங்க நம்ம வானதி அக்கா. திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு விஷயத்தை சொன்னார். நாங்கள் புதிதாக ரயில்வே லைன் போடுறதுக்காக கேட்டோம்னா நிலம் எடுத்து கொடுக்க மாநில அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மண் எடுக்கிறதுக்கு அங்க யாருக்கு பணம் கொடுக்கணும்னு தெரியல. பாவம் ஒப்பந்தக்காரருக்கு அவர் மாவட்டத்தில் கொடுக்கணுமா, மாநிலத்தில் கொடுக்கணுமா, இந்த வீட்டுல கொடுக்கணுமா, இல்ல மாப்பிள்ளை வீட்டுல கொடுக்கணுமா தெரியல. அதனால
அங்க மண் எடுக்கிறதுல அவங்க ரோடு போட முடியாம சிரமப்பட்டு இருக்காங்க. ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் எடுத்து கொடுக்கறது இல்ல. ஆனா நிதி வர மாட்டேங்குது, திட்டம் வர மாட்டேங்குது. ஆனால் ரயில்வே, துறைமுகங்கள், கேஸ் பைப்லைன், இந்த மாதிரி ஏர்போர்ட், இந்த மாதிரியான தமிழகத்தினுடைய திட்டங்களுக்கு 6 மடங்கு அதிகமான நிதி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்ததை விட மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வரி வருவாயை நீங்க அதை உயர்த்துவதற்கும் அல்லது கடனை குறைப்பதற்கும் உங்ககிட்ட என்னங்க இருக்கு திட்டம்னு கேட்டா, அதை விட்டுட்டு மோடி அவர்கள் யூபிக்கு கொடுக்கிறாரு, மோடி அவர்கள் குஜராத்துக்கு கொடுக்கிறாரு, அங்க ஒரு திட்டத்தை நிறைவேற்ற சொன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் இல்லாம நிலம் எடுப்போம், மத்ததும் உடனே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க திட்டத்தை கொடுக்கும் போது கூட அதற்கு ஒத்துழைப்பு இல்ல. ஏன் ஒத்துழைப்பு இல்ல? அதுல வேற ஏதாவது வர முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா ஒத்துழைப்பு வராது. அதாவதுங்க, நீங்க கடன் வாங்குறீங்க, அவங்க கட்டுறாங்க, அவங்க கடன் வாங்குறாங்க, நீங்க கட்டுறீங்க, நீங்க வாங்க அவங்க கட்ட, அவங்க வாங்க நீங்க கட்ட, மாறி 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 பண்றதான அரசாங்கத்துடைய வேலையே. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன இருக்கு? நீங்க இந்த கடனை குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இலவசத்தை ரத்து பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருங்க, ஆக மொத்த கடன் இல்லாத தமிழகமா வந்துரும்ல ஐடியாவா சொல்றாருங்க. ஆமாங்க, அந்த ஆட்சிகளில் வாங்கின கடனுக்கு தொடர்கின்ற ஆட்சி அது கடன் கட்டுவது கட்டிதான் ஆகணும். இப்போ 26க்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்தால் இதுவரை கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான வட்டியையும் அவர் கட்ட வேண்டும். குடும்பமானவரை கடனை அதிகரிக்காமல் இந்த இலவசமாக அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோங்கிற பேரில் வளர்ச்சியை மனதில் வைத்து இலவசங்கள் தேவையானவற்றிற்கு மிகவும் பின்னடைந்தவர்களுக்கு உண்மையிலே தேவையானவர்களுக்கு அந்த இலவசங்களை வழங்க வேண்டும். அதுதான் வருங்கால வளர்ச்சிக்கு நல்லது. இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாம் பல ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்ப அது அன்றைக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அது கடனை தான் அதிகமாக்கிட்டு போவோம். இன்னும் வருங்காலத்தில் இப்போ 26ல் தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் வாரி வழங்காமல் வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை, குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்படி சொன்ன நம்ம டிடி ஐயா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நீங்க மாசம் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்களா, மனசை திறந்து பாராட்டுறேன், அதுல நான் எந்த குறையும் வைக்கல, உடனே சடக்குறேன், அப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்களா அப்படின்னு மைக்கு தூக்கிட்டு நீட்டப்படாது நீங்க அப்படின்னு கண்டிஷன் போடுறான். நமது தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு முறையாக நிதி போய் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எல்லோருக்கும் மகிழ்ச்சி தானே. அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினா ஒரு குடிமகனா மகிழ்ச்சி தானே. இதில் வரவேற்கலைங்கிறது இல்லை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். எந்த ஆட்சியாளர்களும் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கின இதில் நீங்கள் எதாவது ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்க வேணாம். நீங்கள் இதில் கூட்டணிலாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நியாயமாக எது ஒரு குடிமகனாக தோன்றதோ அதை தான் சொல்லுவேனே தவிர அதுக்காக ஒரு எதிர்கட்சி சேர்ந்தவங்கிறத எதை வேணாலும் எப்படி பேசுகிறேன் பழனிசாமி மாதிரி ஆள் கிடையாது. உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த 40% படிச்சா போதும், 50% படிக்கணும், அப்படி இப்படிலாம் சட்டம் போடாதீங்க. தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கு. கன்னடக்காரங்க அப்படித்தானே சொல்றாங்க, மலையாளத்தில் அப்படித்தானே சொல்றாங்க, ஆந்திராவில் அப்படித்தானே சொல்றாங்க. நீங்க மட்டும் ஏன் எல்லாருக்கும் கொடுக்கிய? நம்ம பசங்க வேலை இல்லாம கஷ்டப்படுதாங்கல்ல, அவியலுக்கு கொடுங்கன்னு சொல்றது யார் தெரியுமா? நம்ம வேலமுருகன் அண்ணாச்சி. இப்படி தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கே இந்த முழக்கத்தோடு தமிழர்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டத்தை இயற்றி இன்றைக்கு அந்த சட்டம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. நான் தொடர்ந்து 5 ஆண்டுகளமாக சட்டமன்றத்தில் போராடி வருகிறேன். அது ரத்து செய்யப்படவில்லை. நான் இதை வலியுறுத்திய பிறகு கடந்த காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி அப்போது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்த திரு PTR அவர்கள் இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே தேர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழில் 40 மதிப்பெண் எடுத்தால் போதுமானது என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் ஏற்புடையதல்ல. 1, தமிழ் மொழி தாய்மொழியாக கொண்டவராக இருக்கணும். 2, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவராக இருக்கணும். அது இங்க வாழ்ற பிற மொழி வழி தேசிய மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த வேலை வாய்ப்பை முழுவதுமாக வட இந்தியக்காரர்களுக்கும் வட இந்தியாவிலிருந்து நான் சொன்ன இந்த நாடுகளிலே சென்று குடியேறிய அவருடைய பிள்ளைகளுக்கும் தமிழ்நாட்டு அரசு பதவியில் வேலை என்று சொன்னால் தமிழர்கள் நாங்கள் எங்கே செல்வது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஹெல்மெட் எதுக்கு போட்டிருக்கோம் தெரியுமா? நம்மளுடைய தலையை பாதுகாக்கிறதுக்கு. அது மெயின்.
அதே நேரத்தில் ஹெல்மெட் போட்டோம்ன்றதுக்காக குதிரைக்கு கடிவாளம் கட்ட மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சுற்றி முற்றியும் பார்க்கணும். ஒரு பாப்பா இப்படி தான் ஹெல்மெட்டை மண்டையில் மாட்டிக்கிட்டு நான் தான் ஹெல்மெட் போட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்ன்னு வந்திருக்கு. ரோட்டை கிராஸ் பண்ணி ஒரு கார் வந்து குத்தி பாப்பாவை தூக்கி எடுத்து ஓரமாக போட்டாங்க. அதாவது தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறதுங்களுடைய இலக்கணம் என்னங்கிறது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கங்க தங்கச்சிமார்களே. தீபாவளி என்ன பண்றது, ரொம்ப டயர்டா இருக்கியா, காலையில இருந்து வியாபாரம் பார்த்து அப்படின்னு கடைக்காரங்க என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடுறதுக்காக போயிருக்காங்க. அங்கிட்டு இருந்து ஒருத்தர் வந்திருக்கான். ஒருவேளை நைட்டு ஷிஃப்ட் போட்டிருப்பாங்க போலுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் ஒவ்வொரு கடையா திறந்திருக்கான். பரவாயில்லையப்பா, ஒரே நேரத்தில் 5-6 கடையை மெயின்டைன் பண்றானே அப்படின்னு பார்த்தா அவன் களவாடி போயிடான். களவாண்டு போயிருக்கான். ஐயா கடைக்காரர்களே பார்த்துருங்க. நாகர்கோயில் பக்கத்தில் புத்தேரின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்கே விவசாயம் நல்லா செழிமா நடக். எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப அறுவடையெல்லாம் பயங்கரமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்டு வித்தியாசமாக இருந்திருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா இத்தா தண்டி மனப்பாம்புங்க. பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் பிடிச்செடுத்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் நல்ல ஒரு விஷயம் பண்ணிய, பாம்பை பார்த்த உடனே அடிக்காமல் விட்டிய. அடிக்கப்படாது, இப்படி கொண்டே விட்டுறணும். சரியா, பார்த்து பத்திரமா வேலை வருங்க. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறது வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா